ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட ஆன்மீக விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய ஜனவரியுடைய 29ஆம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தை மாதத்துடைய 16ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. ஆக்சுவலி இந்த தையில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னா இந்த நாளை சொல்லலாம். தையில் நிறைய முக்கியமான நாட்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஹைலைட்டான நாள்னா அது இந்த நாளை சொல்லலாம். அப்படி என்ன இந்த நாள் ஹைலைட்டான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் தான் அமாவாசையானது வருது. அதுவும் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய அமாவாசை. தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை. தையில் அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் இருக்குது. அந்த 5 விஷயங்கள் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 5 விஷயங்கள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற அமாவாசையில் கூட நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்துடலாம். ஆனால் தை அமாவாசையில் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா தை அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்துக்கு போவாங்க. அவங்களுடைய லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு போவாங்க. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அந்த நாளில் அவங்கள நாம் குறையே இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். அவங்கள குறையாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆசீர்வாதம் கிடைக்காது, நமக்கு சாபந்தான் கிடைக்கும். அவங்க ஆசீர்வாதம் கொடுக்காம இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சாபமானது நமக்கு கிரியேட் ஆகும். அதனால் தை அமாவாசையில் மட்டும் கண்டிப்பாக நாம் தவறாமல் செய்ய வேண்டிய இந்த 5 விஷயங்களை தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணும். மற்ற அமாவாசையில் கூட அவ்வளோவா பிரச்சனை இல்லை. ஆனால் தை அமாவாசையை மட்டும் விட்டுறக்கூடாது. ஆக்சுவலி 3 அமாவாசை மட்டும் விடக்கூடாது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று புரட்டாசி அமாவாசை. அதே போல் 2025 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வரக்கூடிய அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை வருது. இந்த தை அமாவாசை ரொம்பவே ஒரு சக்தி நிறைந்த புதன்கிழமை அதுவுமா வந்திருக்கு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை அதுவுமா அமாவாசை வந்திருக்கு. அது ரொம்ப 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 விசேஷம். இந்த புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய அமாவாசையில் தவறாமல் சில விஷயங்கள் நாம் தெரிஞ்சு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவங்களுடைய பசியை போக்குவதற்கு உகந்த நாளாக ஒவ்வொரு மாதமும் வரும். அதில் தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம். தைல அமாவாசையில் முன்னோர்கள் நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் பண்ணிவிட்டு அவங்களுடைய லோகத்துக்கு திரும்பி போவாங்க. அதனால் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னோர்களுடைய பெயரை சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைச்சியே ஆகணும். அவங்களுக்குன்னு சில வழிபாடுகள் இந்த நாளை ஃபாலோ பண்ணியே ஆகணும். பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. சரி, இப்போ இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய அந்த 5 விஷயங்கள் இருக்குல்ல, அந்த 5 விஷயங்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த 5 விஷயங்கள் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் ஆக்சுவலி பொதுவாகவே பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய சிறந்த நாட்கள் என்று சொல்லலாம். பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான சக்தி வாய்ந்த நாட்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் பல்வேறு பலன்களை ஒவ்வொருவர்களுக்குமே கொடுக்கும். அமாவாசை பித்ருக்களுக்கு உகந்த திதியாக கொண்டாடப்படுது. அதிலும் தை அமாவாசையை சொல்லவே தேவையில்லை, மிகவும் மகத்துவமாக போற்றப்படுது. அப்படிப்பட்ட தை அமாவாசை இந்த ஆண்டு 2025 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், புதன்கிழமை வருது. புதன்கிழமை வர்றதுனால இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் இருக்குது. அந்த 5 விஷயங்கள் என்னென்ன, நமக்கு நன்மைகள் தரக்கூடிய இந்த 5 விஷயங்களை இந்த நாளில் எப்படி வழிபாடாக நாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ எப்படி ஃபாலோ பண்ணும், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணும், அதை ஃபாலோ பண்ணுறது எந்தளவுக்கு ஈஸிங்கிறத எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தை அமாவாசையில் பித்ருக்கள் பூமிக்கு நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல நாளாக சொல்லப்படுது.
இந்த நாளில் இறந்து போன நம்ம முன்னோர்கள் நம்ம செய்யக்கூடிய கடமைகள் ஒவ்வொன்றும் நமக்கான நற்பலன்களை அள்ளி கொடுப்பாங்க என்று சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு சிறந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அங்கே நீராடி அவங்கள வழிபாடு செய்வது நல்லது. அப்புறம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது இந்த நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயமாக சொல்லப்படுது. தை அமாவாசையில் விரதம் இருக்க வேண்டியவர்கள் தந்தை இழந்த ஆண் மக்களோ கணவனை இழந்த பெண்களோ இவர்கள் விரதம் இருந்து அதிகாலை நீராடி இறந்தவர்களுக்கு படையிலிட்டு மனதார அவர்களை வழிபாட வேண்டும். அப்புறம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். மற்றவங்க யாரும் இதை இந்த நாளில் செய்யக்கூடாது. பின்னர் படையல் உணவை ஃபஸ்ட்டு காக்கைக்கு முதல்ல வைத்திடணும். நாம் எது செய்தாலும் அதை ஃபஸ்ட்டு காகத்துக்கு வைத்திடணும். அப்புறம் வைத்ததுக்கு பின்னாடி காகத்தை அழைக்கணும். ஏன்னா இந்த நாளில் பித்திருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் படையல் சாதத்தை முதல்ல காகமாக இருக்கக்கூடிய பித்திருக்கள் சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்க அனைவருமே இந்த நாளில் நாம் சாப்பிட்ணும். இதுதான் நியதி. இந்த நியதியை இந்த நாளில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வாறு செய்ய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர நோக்கி சென்று கொண்டே இருக்கலாம். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அவை எல்லாமே ஒவ்வொன்றாக உடைப்பதை நீங்களே காணலாம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்கள். பித்ரு ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய இந்த தை அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பசுக்களுக்கு தானம் செய்வதாகும். பசுக்களுக்கு சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமை தவிட்டை இந்த நாளில் தானமாக செய்யணும். முந்தைய நாளே கோதுமை தவிட்டை ஊற வைத்து அதை மறுநாள் காலையில் நீராடி விட்டு பசுக்களுக்கு நீங்கள் அமாவாசையில் தானம் செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை பெற முடியும். கோதுமை தவிடு உங்களுக்கு கிடைக்காவிட்டால் அரிசி கலந்த உணவுகள் எது வேணாலும் தானமாக பசுவுக்கு கொடுக்கலாம். இல்லை வாழைப்பழம் கொடுக்கலாம், இல்லை அகத்திக்கீரையை கொடுக்கலாம். இந்த மாதிரி பசுமாடு என்ன சாப்பிடுமோ அதை இந்த நாளில் தானமாக செய்யலாம். இல்லைனா படையல் சாப்பாட்டை காகம் எடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க படையல் சாப்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசுவுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அதுவே உங்களுக்கு பயங்கரமான புண்ணியத்தை கொடுக்கும். உங்களுடைய கண்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசு கண்டிப்பாக புலப்படாமல் இருக்காது இந்த நாளில். அப்படி புலப்படும்போது பசுக்களுக்கு இந்த மாதிரி தானம் கொடுக்காம இருக்காதீங்க. கண்டிப்பாக கொடுக்கறது இந்த நாளில் ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த தை அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் நாம் வேண்டுதல் வைத்து ஒரு விஷயம் செய்தால் அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும். அதை நினைவில் கொள்கிற விதமாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன 5 விஷயங்கள் நான் சொன்னங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த 5 விஷயங்களை தவறாமல் இந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற அமாவாசையில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டா கூட ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஆனால் தை அமாவாசையில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அதனால் தை அமாவாசையில் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதனால தான் தை அமாவாசையை பற்றி நிறைய வீடியோ இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தை அமாவாசையில் என்ன 2 காய்கறி சமைக்கணுங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் தை அமாவாசையில் எந்த ராசிக்காரங்க என்ன சாமி கும்பிடணுங்கிற வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அடுத்ததாக தை அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய 5 விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தை அமாவாசை பற்றி நிறைய தாள்கள் ஷேர் பண்ணுவேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களுமே உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்தவங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தை அமாவாசையில் எந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு
இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக இந்த நாளில் ஃபாலோ பண்ணட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டோடு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ அந்த டாப்பிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கும். ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.